புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் எப்படி உண்டு பண்ணார்? மாம்சத்தின் திரை வழியே. அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் சுயமாக, அவர் தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொண்டு எதையுமே அவர் என்ன பண்ணல. அவர் சுய சித்தத்துக்கு ஒரு காலம் அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. அவர் தன்னுடைய மாம்சத்தை சார்ந்து கொண்டு எதையுமே அவர் என்ன பண்ணல, செய்யல. அவர் மாம்சமான வாழ்க்கைக்கு ஒரு பூஜ்யமாக்கப்பட்டவராக அவர் இருந்தார். சுயம் ஒரு பூஜ்யமாக்கப்பட்ட இருந்தது. அவர் எப்பொழுதுமே தேவனையே சார்ந்து கொண்டு என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். இந்த மாம்சம் கிழிக்கப்பட்ட ஒரு மாம்சமாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். சிலுவையிலே மட்டும் அவர் கிழிக்கப்படலை. இந்த பூமியில் வாழும் பொழுதே தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதை போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் என்ன பண்ணாரு, அவர் வாழ்ந்தார். சகோதரனே, இந்த மாம்சத்தை பற்றி நீ ஒரு வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொள்ளணும். இந்த மாம்சம் இது கிழியாத வரை, இந்த மாம்சம் இந்த சுயம் உடையாத வரை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருதயத்திலே நம்மால் என்ன பண்ண முடியாது. இந்த சுயம்தான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு முதல் எதிரியாக இருப்பது எது? மாம்சம், திரையாகிய மாம்சம், சுயம். இது கிழிக்கப்படணும்.